மத போதகருக்கு மரண தண்டனை. இந்த செய்தியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தற்போது இந்த செய்தி அநேக பிளாட்ஃபார்ம்களில் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதாவது மத போதகர் என்ற பெயரில் ஒரு நபர் செய்த தகாத காரியங்கள், இதற்காக அவருக்கு மரண தண்டனை கிடைத்திருக்கிறது. இந்த செய்தி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கூட ஒருவேளை நினைக்கலாம், எதுக்கு பிரதர் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு வரீங்க? நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக நிற்காம கிறிஸ்தவம் என்று வந்து விட்டாலே நீங்கள் கிறிஸ்தவர்கள் சைடு நின்று சப்போர்ட் பண்ணுறீங்களா? அப்படி ஒருவேளை ஒரு சில நபர்கள் சில கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம். இந்த கேள்விகளுக்கு ஒரு பதில், அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை வெளியிடுகிற ஒரு சில பேஜுகள் ஒரு சில காரியங்களை பார்க்க முடிந்தது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நபர்கள் எந்த அளவிற்கு ஒரு சில காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், கிறிஸ்தவத்திற்கு எப்படியாவது ஒரு தவறான முத்திரையை குத்திவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் கூட ஒரு சில பேஜஸை பார்க்க முடிந்தது. அதெல்லாமே கிறிஸ்தவத்திற்கு எதிரான காரியங்களை சொல்லக்கூடிய பரப்பக்கூடிய ஒரு சில பேஜுகள். அதில் இந்த செய்தியை போட்டு மக்களை பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ திருச்சபையில் இப்படிப்பட்ட காரியம் நடந்துள்ளது, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவியுங்கள், ஒரு மத போதகர் இப்படி நடந்து விட்டார், அப்படி இப்படி என்று அந்த மக்களை மேனிப்புலேட் செய்வதை பார்க்க முடிகிறது. ஸோ இதை பற்றி ஒரு சில தெளிவான காரியங்களை தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த செய்தி மத போதகருக்கு மரண தண்டனை, அதாவது 4 சிறுமிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக அந்த குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவருக்கு தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சிறுமிகளுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்யும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நபர், அவர் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவம் என்ற போர்வையில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சாராதவராக இருந்தாலும் சரி, ஒரு நபர் மிக கூடிய ஒரு குற்றத்தை செய்யும் போது, இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றத்தை அவர் செய்யும் போது கண்டிப்பாக அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நபர். அதில் ஒருபோதும் நாம் காம்ப்ரமைஸ் செய்யவில்லை. இந்த விவகாரத்திலும் நாம் அதைத்தான் சொல்கிறோம். அவர் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தற்போது இந்த செய்தியில் உள்ள இந்த நபராக இருந்தாலும் சரி, நாம் பாதிக்கப்பட்ட மக்களோடு தான் நிற்கிறோம். கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் இந்த செய்தி எவ்வாறு வெளியிடப்படுகிறது, இந்த நியூஸ் கிளிப், இந்த நியூஸ் கட்டிங், இதை நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு செய்தி ஊடகம், ஒரு பத்திரிகை, அதில் வெளிவந்த ஒரு செய்தி. இந்த செய்தி பேப்பர் கட்டிங்கை வைத்து கொண்டுதான் இதே பேப்பர் கட்டிங்கை அநேக பேஜ்களில் போட்டு கிறிஸ்தவத்திற்கு எதிரான காரியங்களில் அநேகர் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை வெளியிட்டவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. அதாவது இந்த செய்தியில் அவங்க என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்தவ சபைக்கு வந்தபோது கொடூரம், மத போதகருக்கு தூக்கு தண்டனை. இந்த செய்தி உண்மையா என்றால் 100க்கு 100 உண்மை, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த செய்தியை நாம் எவ்வாறு மக்களிடம் கொண்டு செல்கிறோம், இதுதான் மிக முக்கியமான காரியம். இப்போது கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒரு பகுதியில் ஒரு தவறு நடக்கிறது என்றால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் அதற்கு பொறுப்பாக முடியாது. ஆக்சுவலா இந்த செய்தியை இவங்க எப்படி போட்டிருக்கணும்னா, மத போதகர் என்ற போர்வையில் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்த நபருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அப்படி அவங்க அந்த செய்தியை போட்டிருந்தாங்கன்னா நாம இப்போ இதை பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது. அல்லது போலி மத போதகருக்கு தூக்கு தண்டனை, அப்படி அவங்க அந்த செய்தியை கொண்டு வந்திருந்தா கூட நம்ம அதை பற்றி பேச போவதில்லை. ஆனால் கிறிஸ்தவ சபைக்கு வந்தபோது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துள்ளது, மத போதகருக்கு தூக்கு தண்டனை அப்படி சொல்லும் போது பொதுவாக மக்கள் இந்த செய்திகளை பார்க்கிறார்கள் என்றால், இப்போது எந்த ஒரு மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் இந்த செய்தியை பார்க்கிறார் என்றால் உளவியல் ரீதியாக அவரின் மனதில் என்ன தோன்றும்? கிறிஸ்தவ சபைக்கு சென்றாலே இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடைபெறுகிறது போல என்ற ஒரு மறைமுகமான ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளாக அது விதைக்கும். ஸோ இப்படிப்பட்ட செய்திகளை இவர்கள் வெளியிடும் போது சில காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பேப்பர் கட்டிங்கை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு அநேக பேஜுகளில் நாம் பார்க்க முடிகிறது கிறிஸ்தவத்திற்கு எதிரான காரியங்களை பரப்புகிறார்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ள தகவல்கள் உண்மைதான், சிறுமிகள் பாதிக்கப்பட்டுள்ளது உண்மை, அவர்கள் பக்கம்தான் நாம் நிற்கிறோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த செய்தியை நீங்கள் எவ்வாறு மக்களிடம் கொண்டு சேர்க்கிறீர்கள், அதுதான் தற்போது கேள்விக்குறியாகிறது. இப்போது இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன். இதே போன்ற சம்பவங்கள் அநேக பிற மதத்தை சார்ந்த இடங்களில் நடைபெற்றிருக்கிறது, நாமே பார்த்திருக்கிறோம். எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். நம்ம இந்தியா மொத்தத்தில் எடுத்து பார்த்தா கூட நம்ம அநேக செய்திகள் பார்த்திருக்கிறோம். பிற மதத்தை சார்ந்த வழிபாட்டு தலங்கள்
அதில் எப்படிப்பட்ட கொடூரங்கள் நடைபெற்றுள்ளது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவ்வாறு நடைபெறும் போது இப்போது இவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டது போன்று அந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்களா அப்படி நம்ம பார்த்தோம்னா இல்லவே இல்லை. சிறியதாக அப்படி அந்த செய்தியை வெளியிட்டால் கூட அதை ஒரு பூசி மொழிக்குதான் வெளியிடுவார்களே தவிர இந்த அளவிற்கு டீட்டெயிலாக வெளியிட மாட்டார்கள். இதில் கிறிஸ்தவம் என்ற அந்த கிறிஸ்தவ திருச்சபை அந்த பெயரை அவங்க யூஸ் பண்ணியிருக்க கூடாது என்பதுதான் நம்முடைய ஒரு கருத்து. ஏனென்றால் கிறிஸ்தவத்தின் பெயரால் இப்படி ஒரு செய்திருக்கிறார் என்று அந்த செய்தி அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. சம்பவம் நடந்தது உண்மைதான், நான் திரும்பவும் சொல்கிறேன். ஆனாலும் அந்த செய்தியை நாம் எவ்வாறு மக்களிடம் கொண்டு செல்கிறோம் அதுதான் மிக முக்கியமான காரியம். இந்த செய்தி நிறுவனங்கள் இந்த காரியங்களை தான் செய்வார்கள். குறிப்பாக காலையில் எழும்பி பல் விளக்குகிறோமோ இல்லையோ, பிரஷ் பண்றோமோ இல்லையோ, ஆனால் கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தை பரப்பிவிட வேண்டும். இப்படி ஒரு குரூப் தற்போது சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த குரூப்களுக்கு தீனி போடும் விதமாக இந்த செய்திகள் அமைகிறது. ஆகவே செய்தி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால் இப்படிப்பட்ட சென்சிட்டிவான டாபிக் எல்லாம் நீங்க செய்தியா கொண்டு வரும்போது கவனமாக வெளியிட வேண்டும். மத போதகர் அந்த வேர்டுக்கு பின்பாக நீங்கள் மத போதகர் என்ற பெயரில் இதை நீங்க ஆட் பண்ணியிருக்கணும். இல்லை என்றால் போலி போதகர் கிறிஸ்தவம் என்ற பெயரில். ஏனென்றால் கிறிஸ்துவ இப்படி சொல்லவில்லை, கிறிஸ்துவ இப்படிப்பட்ட தவறை செய்யுங்கள் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. நீங்கள் வேண்டுமென்றால் பைபிளை படித்து பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கிறிஸ்தவம் சார்ந்த ஒரு இடத்தில் ஒரு தவறு நடந்தால் கூட அல்லது பிற மதத்தை சார்ந்த இடங்களில் ஒரு தவறு நடந்தால் கூட அந்த செய்தியை நாம் எப்படி மக்களிடம் கொண்டு செல்கிறோம். ஒரு சில செய்திகள் நாம் பார்க்க முடிந்தது, அவர்கள் மிக அழகாக வெளியிட்டிருந்தார்கள். சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்ற இந்த குற்றம், பாதிரியார் என்ற பெயரில் செயல்பட்ட இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது. அதுதான் ஒரு சரியான செய்தியாக இருக்க முடியும். ஸோ இதனை இந்த செய்தி நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை செய்தி நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவர்கள் இதனை பார்க்க வேண்டும். திரும்பவும் நான் சொல்கிறது ஒன்றுதான், நம்ம இதில் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆனால் ஒரு நபர் கிறிஸ்தவம் என்ற போர்வையில் கிறிஸ்தவத்திற்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யும் போது அவரை கிறிஸ்தவராகவே கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் நாம் சொல்ல வரக்கூடிய மைய கருத்து. கிறிஸ்தவம் இந்த தவறை செய்யுங்கள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆகவே கிறிஸ்தவத்திற்கு எதிராக இந்த தவறுகளை ஒருவர் செய்கிறார் என்றால் அது கிறிஸ்தவத்திற்கு எதிரானது, அது போலியானது. ஸோ அதனை மென்ஷன் பண்ண வேண்டும். அதுதான் நாம் சொல்ல வருகிறோம். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், எல்லா மதத்திற்கும் பொருந்தும். ஒவ்வொரு மதத்தை, நான் கிறிஸ்தவத்துக்கு மட்டும் சொல்லல, எந்த மதத்தை சார்ந்த விஷயங்களை நான் வெளியிட்டாலும் அது ஒரு நபருடைய தனிப்பட்ட மத நம்பிக்கையை பாதிக்கக்கூடாது. அந்த வகையில் அந்த செய்திகள் அமைய வேண்டும். இதே செய்தியிலும் அவர்கள் மத போதகர் என்ற பெயரில் இவ்வாறு ஒரு தவறை ஒருத்தர் செய்தார் என்று சொல்லியிருந்தால் அதை நாம் 100% வரவேற்கிறோம். சமீபத்தில் கூட நம்முடைய தமிழக நிதியமைச்சர் அவர்கள் ஒரு சில காரியங்களை சட்டமன்றத்தில் வைத்து பேசியிருந்தார். ஐ எம் ஏ பார்ன் கிறிஸ்டியன், நான் அன்பை கற்றிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதை வைத்துக்கொண்டும் அவர் முன்பாக செயல்பட்ட ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு இந்த கிறிஸ்தவத்திற்கு எதிரான நபர்கள் மிக வேகமாக பரப்பி கிறிஸ்தவத்தை ஒரு தவறான ரீதியில் சித்தரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போது கூட நாம் பேசியிருந்தோம், ஒரு தனிப்பட்ட நபர் செய்யும் காரியத்திற்கு ஒருபோதும் கிறிஸ்தவம் பொறுப்பாக முடியாது என்று. அதைத்தான் இதிலும் நாம் சொல்ல விரும்புகிறோம். ஒரு தனிப்பட்ட நபர் அவர் செய்யும் தவறுக்கு கிறிஸ்தவம் பொறுப்பேற்காது. ஏனென்றால் பைபிள் இந்த தவறை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அதை மீறி ஒருவர் அந்த தவறை செய்கிறார் என்றால் அவரை கிறிஸ்தவராகவே கருத முடியாது. அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். சோ இந்த காரியத்தை மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி கிறிஸ்தவத்திற்கு எதிராக இந்த ஒரே ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அநேக பேஜ்களில் இருந்து புகுந்து விளையாடும் கிறிஸ்தவத்திற்கு எதிரான குரூப்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் பைபிளை படிக்க வேண்டும். பைபிளை படித்துவிட்டு நீங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும். ஒரு நபர் செய்யும் தவறுக்காக எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் தான் என்ற அந்த பார்வையை கொண்டு வருவது அது கண்டிக்கத்தக்கது. அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பவும் சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும். அதில் நாம் காம்ப்ரமைஸ் செய்யவே இல்லை. ஸோ இந்த செய்தி இதை பார்க்கும் போதே நமக்கு வருத்தமாக தான் இருந்தது. சரி, இதை பற்றி நாம் எதற்கு பேச வேண்டும்? ஒரு தவறு நடந்துள்ளது, கிறிஸ்தவம் என்ற போர்வையில் ஒரு நபர் ஒரு தவறை செய்து விட்டார், அப்படிதான் நமக்கு தோன்றியது. ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது இதனை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவத்தை மார்க் பண்ண வேண்டும் என்று ஒரு கும்பல் துடிக்கிறது. ஆகவே மக்கள் இதை பார்க்க வேண்டும், மக்கள் தெளிவு பெற வேண்டும். அதற்காகவே இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.